ஓட்டு போட்டது வேஸ்ட் ஆயிடுச்சு, எங்கள் ஓட்டுலாம் இதாயிடுச்சு, நம்பி போட்டோம், மாற்றம் வரும்னு போட்டோம், ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்பி போட்ட பல கோடி மக்களுக்கு ஏமாற்றத்தை இந்த 20 நாள்லேயே நிறைய கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் மாற்றம் வருமானு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 20 நாட்கள் நடந்த விஷயத்தை பற்றி மாற்றம் சத்தியமாக வராது. வணக்கம் நண்பா. மாற்றம் கிடைக்கும் நினைச்சமே, ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்குது. 20 நாள்லயே எங்க வாழ்க்கையெல்லாம் போச்சு அப்படின்னு யார் புலம்புறான்னு உள்ள போய் ஆராய்ஞ்சு பார்த்தா டிஎம்கே 200 ஊப்பிக்க பூரா பொந்துக்குள்ள இருக்கிற பாம்பு மாதிரி செட் பண்ணி அப்படியே தலையை உள்ள விட்டு மக்கள்கிட்ட அவதூறு வரப்பிட்டே இருக்கிறாங்க. அதே இந்த நியூஸ்காரன் எப்படிங்க ஆச்சு, எப்படி ரசிக்கிறான். அதாவது இதுல ஏதோ ஒரு 4 பொய் கிடைக்குமா மக்கள்கிட்ட பரப்புனா அடுத்தது டிஎம்கே வரும், நல்லா சம்பாதிக்கலாம், நம்ம தாவேக்கா வந்து ஒன்றும் சம்பாதிக்க முடியலையோன்னு சொல்லி கதறாங்க. ஆமா, நீங்க இப்ப பேசுறீங்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுங்களா? அதாவது உங்கள் பையனை போய் ஒரு 1வது ஒரு ஸ்கூலில் சேர்த்துறீங்க. அந்த ஆசிரியர்கிட்ட பையனை நல்லா பார்த்துங்க, படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு போயிருங்க. 2 நாள் கழிச்சு அந்த ஆசிரியர் உங்களை கூப்பிட்டு, அம்மா இந்த பையனை கூட்டிகிட்டு போங்க, உங்கள் பையன் சரியில்லை, 2 நாள் ஒன்றும் விஷயம் சரியில்லை, இவன் வந்து மேலே படித்து உங்களையெல்லாம் காப்பாற்ற மாட்டான், இந்த பையன் படிக்கிறக்கே லாக்கி இல்லை, இதை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி ஒரு கோபம் வரும்? அந்த கோபம் வருதுமா. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே எதை நோக்கி போட்டாங்க? நல்லாட்சி கிடைக்கும், நேர்மையான ஆட்சி கிடைக்கும், நம்பிக்கையான ஆட்சி கிடைக்கும்னு சொல்லி தான் போட்டாங்க. உங்களை மாதிரி சரியில்லைங்க 20 நாளில். அது எப்படிங்கம்மா ஒரே மாதிரி டைலாக விதவிதமான ஏங்கிளில் விதவிதமான ஆள்கள் வந்து சொன்னால் மக்கள் நம்பிடுவாங்களா? இலவசம் கூட வேண்டியதில்லை, நல்லாட்சி கிடைக்கணும், புரிஞ்சுங்களா? ஒரே ஒரு குடும்பம் மட்டும் நாட்டை சுரண்டிட்டு இருந்தது. அதுக்கு ஒரு தீர்வு இந்த தேர்தல் என்ன சொல்லுது? சாமானிய மக்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம்னு சொல்லுது. உட்காரட்டுமா, அண்ணா உட்காந்து இப்போதான் ஈரங்கூடி காயில. நம்ம எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு அனுபவம் இல்லை, இப்போதான் வந்திருக்கிறாங்க. அமைச்சர்களே இப்போதான் வந்திருக்கிறாங்க. எங்கேயும் ஊழல் நடக்காது, லஞ்சமெல்லாம் வாங்க மாட்டாங்க, நேர்மையான ஆட்சி நடக்கும். சும்மா வந்து நசன்னு இந்த சீமான் கட்சி மாதிரி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அவனை கேட்குறேன். விடுமா, ஒரு 6 மாதம் ஒரு வருஷமாவது விடுங்க. எப்படி ஆட்சி அமைஞ்சது, எப்படி கட்டமைக்கிறது எப்படின்னு பார்த்து அவர் கட்டமைப்பார். நாடு 10 லட்சம் கோடியில் கடனில் இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. உங்களுக்கு எப்படின்னா அந்த திமுகனால தாங்கவே முடியல. அதாவது நம்ம அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு பதவியை மக்கள் செல்வாக்கோட ஒருத்தர் காசு இல்லாமல் எப்படி மக்களுக்கு காசு கொடுக்காம நோகாமல் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாங்கிற அப்படியே அந்த வெறியில் அவனுக்கு இன்னும் அந்த தாக்கத்தை தாங்க முடியல. பதவி வெறி. சாமானிய மக்களுக்கெல்லாம் ஒரு பணம் மேலே ஆசை, ஆனால் திமுகவுக்கு பதவி வெறி. இந்த வெறி வந்து காலம் ஒரு சரியான தலைவனை கொண்டு வந்து சேர்த்த உடனே தாங்க முடியல. அவதூறு வரப்புங்க, நம்புற மாதிரி பரப்புங்க, சும்மா அடிச்சு விட்டுருக்காதீங்க. மக்களே இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்க. இப்படி மாதிரி கைக்கூலிக்கு வந்துட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து நம்ம விர்ச்சுவல் வாரிசாக அவங்கள தட்டி எரிப்போம். நன்றி.